அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிறை 18 இரவின் அமல் இது. அதாவது இன்றைய இரவு தான் பிறை 18 இரவு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவில் எவர் ஒருவர் இந்த அமலை செய்து கொள்கிறாரோ 2 விதமான பயன்களை நன்மைகளை அவர் அடைகிறார் என்பதாக எழுதுறாங்க. முதலாவதாக எவர் ஒருவர் இந்த அமலை செய்து கொள்வாரோ அவருக்காக வானவர்கள் துவா செய்து அல்லாஹுவினுடைய பொருத்தம் இவருக்கு கிடைக்க பெற்று விட்டதாக அறிவிக்கிறார்கள். வானவர்கள் துவா செய்றாங்க, இந்த அமலுடைய பரக்கத்தினால் அல்லாஹுடைய பொருத்தம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இரண்டாவதாக பத்ர் சஹாபாக்களினுடைய நன்மையின் பரக்கத்தை அவர் அடைந்து கொள்கிறார், அல்லாஹுவினுடைய உதவியை அவர் பெறுகிறார் என்பதாக எழுதுறாங்க. ரொம்ப இலகுவான அமல். தாங்கள் இன்றைய மகரிபுக்கு பிறகு, நம்ம நோம்பு திறந்த மகரிப் ஆரம்பிக்குது இல்லைங்களா, மகரிபிற்கு பிறகிலிருந்து ஆரம்பித்து நாளை சஹர் முடியும் வரை ஃபஜ்ருடைய பாங்கு வரைக்கும் இந்த 4 ரக்காத்தை தாங்கள் எப்போ வேணாலும் தொழுது கொள்ளலாம். மகரிபிலிருந்து ஆரம்பித்து ஃபஜ்ருடைய பாங்கு சஹர் முடிகிற வரைக்கும் தாங்கள் 4 ரக்காத்து நஃபில் தொழ வேண்டும். 2 ரக்காத்தாக அந்த நஃபிலை தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்காக நம்ம நஃபில் தொழுகிறோம், அந்த நியத்தில் நீங்கள் நஃபில் தொழுகலாம். 2 ரக்காத்தாக தொழுகணும். ஃபர்ஸ்ட் 2 ரக்காத் சலாம், அப்புறம் 2 ரக்காத் சலாம். அந்த 4 ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரத்துல் கௌசரை தாங்கள் 25 முறை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை, சூரத்துல் கௌசர் 25 முறைகள் ஓதிக்கொள்ளணும். சலாம் கொடுக்கிறோம், திருப்பி அடுத்த 2 ரக்காத்திலையும் இதே மாதிரி தான். சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்ஸ்ட் ரக்காத்திலும் 25 முறை, சூரத்துல் கௌசர் 2வது ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அப்புறம் சூரத்துல் கௌசர் 25 முறை தாங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். அந்த 2 பயன்கள் அவருக்கு கிடைக்க பெறுகிறது என்பதாக எழுதுறாங்க. ரொம்ப இலகுவான அமல் இது. சூரத்துல் கௌசர் உங்க ஸ்கிரீன்ல இப்போ வரும், பாத்துக்கங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். إن شانئك هو الأبتر. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. إن شانئك هو الأبتر. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக தாங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாகவும் அவனது மன்னிப்பை பெறக்கூடிய மாதமாகவும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மனிதர்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.